கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நேரத்தில் நாம் அவரை ஆராதிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படி ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆவியானவரே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறீரே. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் ஆராதிப்பதற்கு எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திரணும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் நிறைவாக இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கும் போது உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. நாங்கள் ஆராதிக்கும் போது விடுதலை ஆண்டவர் நிறைவாக இறங்கட்டும். ஆண்டவரே, எந்த நிலைமையில் ஜனங்கள் ஆராதிக்கிறார்களோ அந்த நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு நீ இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். எந்த நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவர் விடுவிக்க நீ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர், ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் பலவீனங்களோடு அவர்கள் காணப்படலாம், வியாதியோடு காணப்படலாம், துக்கங்களோடு காணப்படலாம், பாரத்தோடு காணப்படலாம். ஆனாலும் உண்மை ஆராதிக்கிற நேரத்தில் தகப்பனே, என் பூர்ணமான விடுதலையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலுமாய் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானத்தின் சுடர் வடிக்கிறேன் உண்மையாய்
ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நித்தியானந்த கர்த்தர் இயேசுவே நித்தமும் பிரகாசிக்கின்றார், பர்வத மீதிலே 10 பாதங்கள் பரிசுத்தமுடன் நின்றது என்கிறதான ஒரு பழைய பாடல் உற்சாகமாய் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.
சித்தத்தின்படியாக நீர் எங்களை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறபடியால்
செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சேரக்கூடாத ஒளியின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. 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 இம்மட்டும் ஆண்டவர் ஒருமித்து நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர்
மேலான கிருபைகளுக்காக உம்முடைய சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் வேத வசனங்களை தியானிக்க வைத்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் செல்கிறோம். உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து வைத்தால் எங்களுடைய இருதயங்கள் இந்த நேரத்தில் திறக்கப்படும்படி நாங்கள் செல்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையோட வார்த்தைகள், உங்களுடைய ஜீவனோட வார்த்தைகள் இந்த நேரத்தில் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை உருவாக்கும்படி நாங்கள் செல்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீர் எங்களை நடத்தி செல்லும்படி நாங்கள் செல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. கேட்கிறவருடைய ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனத்தை அனுப்பி அவர்களை விடுவிப்பீராக. உங்களுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவீராக. உங்களுடைய வசனத்தை அனுப்பி நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. நீர் பலத்த காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானிப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 to 6 வரை உள்ளதான வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 to 6 வரை உள்ளதான வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் பிராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் என்பவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். நீ தேவனிடத்தில் உள்ள போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு கிறிஸ்துவனுடையதான அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து கண்டு கேள்விப்பட்டிருந்ததான அந்த நிக்கோதேமு தேவனை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆகையால் சொல்கிறான், தேவன் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும், தேவன் உங்களோடு கூட இல்லாவிட்டால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சொல்கிற பதில் என்ன? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் பிறத்தல் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த நிக்கோதேமு பெரிய அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யூதர்களுடையதான, அதாவது ஜூவிஷ் ரூலிங் கவுன்சில்ல அவன் ஒரு மெம்பராக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனாலே ஒரு அதிகாரி, ஒரு நல்ல ஒரு பதவியில் அவன் இருந்தவனாக இருக்கிறான். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறான். ஏன் அவன் காலத்தில் வர வேண்டும்? இந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை பகலில் வருவதற்கு அவன் பயந்திருக்கலாம் மற்றவர்களை கண்டு, அல்லது இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாக பேசி அல்லது கேள்வியை கேட்க அல்லது அவரை குறித்து தெரிந்து கொள்ள, அவரை அறிந்து கொள்ளும்படியாக ஒருவேளை நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டியதான ஒரு நேரமாக இருந்திருக்கலாம். அது மாத்திரம் பகல் நேரத்தில் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருந்தபடினாலே அந்த அதிக கூட்டத்தின் மத்தியிலே போகாதபடிக்கு தனித்து ஆண்டவரிடத்தில் பேசும்படியாக அவன் அந்த நேரத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்து கேட்கிறான். ஆனால் தேவன் இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர், வேத
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறதான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவரை குறித்து தான் அறிவு அவனுக்கு கொஞ்சம் இருந்திருக்கிறது. ஆனாலும் தேவையான காரியம் என்ன என்கிறதான ரட்சிப்பை குறித்து அல்லது மறுபடியும் பிறக்கிறதான அனுபவத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்கிறதான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் அவனை குறித்து அவனை பார்த்து சொல்லும்போது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னபோது, ஆவிக்குரிய நிலைமையில் அவன் மறுபடியும் பிறத்தலை குறித்து, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் மறுபுறம் அடைவதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதை குறித்து அறிவு அவனுக்கு இல்லாதபடியினாலே அவன் இந்த உலகத்திலே மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் என்கிறதான மாம்சீக பிரகாரமான நிலைமையிலே அவன் சிந்திக்கிற ஒரு நிலைமையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். பிரதியுத்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை பல நேரங்களிலே பலர் இப்படியாக சொல்லுவார்கள். ஜலம் என்பது ஞானஸ்நானம், ஆவி என்பது பரிசுத்த ஆவி. ஆகையினால ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால், பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லி பலர் சொல்லுவார்கள். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேதவசனத்தில் இருக்கிற காரியங்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தையானது அந்த ஞானஸ்நானத்தை குறித்தோ அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்தோ சொல்லப்பட்டதல்ல. இங்கே மன திரும்புதலை குறித்து தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே அங்கே அவனுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் பிறப்பித்தலை குறித்து அல்லது மறுபடியும் பிறத்தலை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால நாம் இந்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற என்கிற காரியம் என்பது அதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 காரியம் அங்கே வருகிறது. ஒன்று, மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லப்படுகிறது. மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறதான நேரத்தில் மறுபடியும் பிறக்கிறதான அந்த காரியத்தை அது முழுக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பொதுவாக மூழ்குதல் அங்கே என்கிறதான ஞானஸ்நானம் என்கிற வார்த்தைகள், மூழ்குதல் என்கிற வார்த்தைகள் அது கடந்து போவதல் அல்லது அண்டர் கோ என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தத்தில் அவைகள் எல்லாம் வருகிறது. இங்கே நாம் பார்க்கிறதான நேரத்தில் மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அது உடனே ஞானஸ்நானத்தை குறிப்பதல்ல, மறுபடியும் பிறக்கிற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை ரட்சிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்புக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறார், நம்மை நடத்துகிறார் என்கிற காரியத்தை தான் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகினால் தான் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அதே தான் இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஜலம் என்று சொல்லும் போது அது சுத்திகரிப்பை குறிக்கிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கிறோம், ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லும் போது இங்கே நாம் பார்த்தோம் பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷரை பாவி என்று சொல்லி அவனை உணர்த்துகிறார், சுட்டி காட்டுகிறார், உணர்வடைய செய்கிறார், பாவத்தை அவன் அறிக்கை செய்கிறார், ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவனை புதிதாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மறுபடியும் பிறவாவிட்டால் என்கிறதான வார்த்தை நாம் வேதத்திலே பார்க்கிறதான நேரத்தில் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை, மறுபடியும் பிறந்தவர்களை குறித்து தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதவசனத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிறதான நேரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் மேல வசனத்திலே பார்க்கிறதான நேரத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி விசுவாசித்து பாவ அறிக்கை செய்கிறவர்கள் அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அவர்கள் தேவனால் பிறந்தவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்து என்று இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனால் பிறப்பிக்கப்படுகிறதான ஒரு அனுபவம் எப்படி இந்த மறுபடியும் பிறப்பிக்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, எப்படி இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, அதுக்கு ஆதாரமாய் பல வேத வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை இந்த நேரத்தில் வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப இயேசுவை தேவன் என்று சொல்லி, இயேசுவை தேவன் என்று சொல்லி வாயினாலே அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்திலே நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மறுபிறப்புடைய வாழ்க்கையில வருகிறது, அப்பொழுது அந்த ரட்சிப்புடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இந்த ரட்சிப்பு என்பது மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் தேவை. அது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடையதான வாழ்க்கை அது எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருக்கும், அந்த ரட்சிக்கப்பட்டதான வாழ்க்கையில என்ன காரியங்கள் அங்கே காணப்பட வேண்டும் என்பதை தேவன் தெளிவாக வேதாகமத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறதான நேரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, மார்க் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்புக்கென்று மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி யோவானை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அதாவது பாவ மன்னிப்புக்கென்று மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருந்தார் யோவான். அதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்கிறது மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான் என்று சொன்னால் அங்கு ஒரு பெரிய மன திரும்புதல் உண்டாகிறது. அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. பழைய வாழ்க்கைக்கும் தேவனால் பிறந்ததான வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகிறதை தான் வேத வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. வேத வசனத்திலே நாம் அந்த 4வது 5வது வசனங்களை மறுபடியும் நாம் வாசிப்போமாக. 5வது வசனத்தை சொல்கிறேன். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம்
பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புவதனுடைய வாழ்க்கையில பாவங்களை அறிக்கையிடுகிறான். மனம் திரும்புகிறதான செயல்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பழைய வாழ்க்கைக்கும் அவன் மனம் திரும்பின பின்பு உள்ளதான வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதே வேதவாசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனால் பிறக்கிறதான காரியம், மறுபுறப்படைகிற காரியம், ரட்சிக்கப்படுகிற காரியம் எல்லாம் ஒன்றாக காணப்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு கூட்டம் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. அப்படி வார்த்தையை கேட்டு பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையாக மனம் திரும்பி வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அப்படி எடுக்கிறதை பார்த்துதான மற்ற ஜனங்கள் என்ன பண்றாங்க? இன்னொரு கூட்டம், வேதம் சொல்கிறது, பரிசேயர் சதுசேயர்கள் வேத வசனத்தை, ஆண்டவருடைய பாவத்தை அறிக்கை செய்யாதபடிக்கு, தன்னுடைய பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆகையால் நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்று சொல்லி ஞானஸ்நானத்துக்காக அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஞானஸ்நானத்துக்காக கடந்து வரும்போது அவருடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையா இருந்தபடினாலே யோவான் அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்பியிருப்பீர்கள் என்றால், நீங்கள் மறுபிறப்பு அடைந்திருப்பீர்கள் என்றால், இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கைக்கும் மனம் திரும்பின பின்பு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததான, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய வழிகளை விட்டு விலகிற பொல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும். மனம் திரும்பின பின்போ அந்த வாழ்க்கைகள் முழுவதும் நம்மை விட்டு நீங்கி வேத வசனத்தின்படியாக உண்மையாக அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதான, கனிகளை வெளிப்படுத்துகிறதான, நல்ல செயல்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கையாக அது நிச்சயமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் வேத வசனத்திலே நமக்கு தெளிவாக இங்கே காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனம் திரும்பினதான அனுபவம் உடையதான ஒரு மனுஷனை குறித்து வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகையை குறித்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சித்து வந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக. சகையுடைய வாழ்க்கை அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அவன் மறுபுறம் அடையாதவன், மனம் திரும்பாதவன். அவன் இந்த உலகத்திலே ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்திருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் வரி வசூலிக்கிறதான வேலையை செய்து கொண்டிருந்தான். எவ்வளவோ எப்படிப்பட்டதான வாழ்க்கை, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்படிப்பட்டதான சகையோ தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்து அவரை பார்த்து நீ கீழே இறங்கி வா என்று சொன்னபோது அவன் வேகமாக இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் அவனுக்குள்ள பாவ உணர்வடைந்து அவன் ஆண்டவரிடத்தில் அவன் உடனே அவன் அறிக்கை எடுக்கிறான், பாவங்களை அறிக்கை எடுக்கிறான். நான் எவரிடத்துல அநியாயமாய் வாங்கினோ அது 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய ஆஸ்தியை நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்டதான ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை அவனுக்குள்ள அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு இடைப்பட்ட நேரத்தில் அவனுக்கு உண்டாகிறது. அப்ப அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விலகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல பழைய வாழ்க்கை என்கிற பாவத்தை ஆண்டவரிடத்துல அவன் அறிக்கை இடுகிறவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தை அவன் அறிக்கை இடுகிறான்
சொன்னால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். அங்கே மன திரும்புதல் உண்டானது. மன திரும்புதல் ஏற்ற கனிகள் உடனே அவனுடைய வாழ்க்கையில் உண்டானதை பார்க்கிறோம். அவன் உடனே அந்த வாழ்க்கையில மறுபிறப்பு உண்டாயிற்று. ஆனால் இன்றைய நாட்களை பார்க்கும்போது ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்தவுடனே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆலயத்துக்கு வந்தவுடனே ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களிலும் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், எல்லா செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில மன திருமண அனுபவம் இல்லை. மன திருமண வாழ்க்கையில் என்ன பழைய சுபாவம் இருந்ததோ அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செயல்களுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மாற்றமில்லை. கனியற்ற வாழ்க்கை, ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. அதனால் ஆண்டவர் கனிகளை கொடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மன திருமண பின்பு அவன் கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மறுபுறப்படைந்தவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், புதுப்பிக்கப்பட்டவன். பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிருக்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேத வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ ஒரு புது சிருஷ்டி என்கிற நிலைமையில் இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான்? அவன் நிச்சயமாகவே பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறவன் அவன் 3 விதமான காரியங்களை அவனுக்குள்ளே பார்க்க முடியும். ஒன்று, அவன் மறுபடியும் அந்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். 2வது, அவன் நீதி செய்கிறவனாய் இருப்பான். 3வது, அவன் அன்புள்ளவனாய் இருப்பான். அவன் மறுபடியும் அவன் பாவத்தில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்க மாட்டான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அவன் தொடர்ந்து பழைய பாவத்திலே அவன் நிலை கொண்டிருக்க மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் அவன் தன்னை காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறதிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான், அவன் தன்னை காத்துக் கொள்கிறான் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ புது சிருஷ்டியா இருக்கிறவன் பாவத்திலே அவன் நிலைத்திருக்க மாட்டான். 2வது நாம் பார்க்கும்போது புது சிருஷ்டியா இருக்கிறவன் அவன் நீதி செய்கிறவனாக அவன் காணப்படுவான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரில் பிறந்தவன், மறுபுறப்படைந்தவன், அவன் நீதி செய்கிறவனாயிருப்பான். தேவன் அவனை நீதிமான் என்று அழைக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதி செய்கிறவனாயும் இருப்பான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான், அவன் நீதி செய்கிறவனாக அவன் காணப்படுவான். 3வதாக அந்த மறுபடியும் அதாவது புது சிருஷ்டியா இருக்கிறவன், மறுபடியும் பிறந்தவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவன் அன்புள்ளவனாய் இருப்பான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு என்று சொல்லப்படுகிறது. இங்கே எந்த அன்பை குறித்து சொல்லும் போது நாம் தேவனிடத்தில் கூறுகிற அன்பு இருக்கிறது, தேவன் நம்மிடத்தில் கூறுகிற அன்பு இருக்கிறது. இது எல்லாமே முக்கியமானதுதான், இது எல்லாரிடத்தில் இருக்கிறதான ஒன்றுதான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு அன்பு எது அப்படி என்று சொன்னால், நாம் மற்றவர்களிடத்திலே கூறுகிற அன்பை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக முக்கியத்துவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதில் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப தேவனை அறிந்திருக்கிறோம்
என்று சொல்லும்போது ஒருவரின் ஒருவர் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறதான நேரத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அவர் சகோதரனிடத்தில் மற்றவர்களிடத்தில் கூறுகிற அன்பை குறித்து தான் இங்கேயும் மறுபடியும் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். என்ன பொய்யன்? அவன் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்போ நாம் தேவனிடத்தில் கூறுகிற அன்பு எப்பொழுது அது பூரணப்படுகிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுது மனுஷனிடத்திலே மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்திலே கூறுகிற அன்பு அது பூரணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கும் பிதாவுக்கும் இடையிலே இருக்கிறதான அன்பு, அவருக்கு நமக்கு இடையிலே இருக்கிற அன்பு, நமக்கு மற்றவர்களுக்கும் இடையிலே இருக்கிற அன்பு மிக மிக முக்கியமானது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தெளிவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாம் மற்றவர்களிடத்தில் கொண்டிருக்கிறதான அன்பு அது மிக 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 முக்கியமான அன்பாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில 2வது பகுதியை நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்ப பிறப்பித்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிறான் அப்படின்னு சொன்னா, அவரால் பிறப்பிக்கப்பட்ட மற்றவர்களிடத்திலும் அவர் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி தேவ வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நாம் மறுபிறப்படைந்த நாம் பாவங்களை அறிக்கையிட்டு மறுபிறப்படைந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயர்களை பெற்றிருக்கிறோம். எல்லாம் நல்லது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அவர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிற காரியம் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை நம்ம ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம், ஆண்டவருக்கு நாம் காணிக்கைகளை கொடுக்கலாம், ஆண்டவரை உபவாசம் பண்ணலாம், ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா கிறிஸ்தவ செயல்பாடுகளை நாம் அதிகமாய் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறாத பட்சத்தில், மற்றவர்களிடத்தில் அன்பு கூறாமல் நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் வேஸ்டா போயிடும். நம்ம செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் வீணா போயிடும். அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த காரியங்களை உணர்ந்து கொள்கிறதில்லை. மற்றவர்களை பகைக்கிறார்கள், மற்றவர்களை குறித்து புறம் கூறுகிறார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் பண்ணுகிறார்கள், மற்றவர்களை குறித்து பொறாமைப்படுகிறார்கள், மற்றவர்களை குறித்து எரிச்சல் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட பல விதமான தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிறார்கள். ஆனால் சொல்வார்கள், நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூறாதபடி ஒருபோதும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. கண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் ஒருபோது அன்பு கூற முடியாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம மற்றவர்களிடத்துல அல்லது அடுத்த வீட்டுக்காரங்களிடத்துல அல்லது வேற வெளியே உள்ள சொந்தக்காரங்களிடத்துல அல்லது நண்பர்களிடத்துல நம்ம அன்பு கூறாம இருக்கிறோமோ, அல்லது அவர்களை பகைக்கிறோமோ, அவர்களிடத்துல நம்ம அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ என்று சொல்லி பல நேரங்களை யோசிக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு உள்ளே நாம் பார்க்கும்போது, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு உள்ளே எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கும்போது, குடும்பத்தில் இருக்கிறதான சகோதரர்களுக்குள்ளே அன்பு ஐக்கியம் இல்லாத ஒரு தன்மை இந்த நாட்களில் நாம் பார்க்க முடியும். குடும்பங்களுக்குள்ளே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் அன்பு இல்லாத தன்மைகளை நாம் பார்க்க முடியும். குடும்பங்களுக்குள்ளே மாமனார் மாமியார் மருமக்கள் இவர்களுக்கு இடையிலே அன்பு இல்லை என்கிறதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்குள்ள உண்மையான அன்பு இல்லை, அவர்களை நேசிக்கிற தன்மை இல்லை, மனதிற்குள்ளே வெறுப்பு, குடும்பங்களுக்குள்ளேயே இப்படிப்பட்டதான கசப்புகள்
எரிச்சல்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், சண்டைகள், பகைமைகள், வெறுப்புகள், இவைகள் நம் குடும்பங்களுக்குள்ளே இருக்கும் போதே அந்த குடும்பத்தில் தேவன் வாசம் பண்ண முடியாது. அந்த குடும்பம் மறுபுறப்படைந்த குடும்பம் அல்ல. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்ல முடியாது. ஏன்? அங்கே மனதில் கேட்ட கனிகள் இல்லை, அங்கே அன்பு ஐக்கியம் இல்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தன்மை அங்கே இல்லை. வெளியரங்கமாக ஜெபிக்கிறார்கள், வசனத்தை வாசிக்கிறார்கள், ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இவை எல்லாம் செய்ததனால ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் தெளிவாக வேதத்திலே சொல்லி இருக்கிறார், கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தானாக தேவனிடத்தில் அன்பு கூற முடியாத அன்பே இல்லை. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிற நாம் அந்த அன்பு எப்போது பூர்ணப்படுகிறது? எப்பொழுது நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அப்பொழுது தான் அந்த அன்பு பூர்ணப்படுகிறது. இந்த நாட்களில் இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் முதலாவது நம்மை சரிப்படுத்திக் கொள்வோமாக. நம்முடைய குடும்பங்களை முதலாவது சரிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய குடும்பங்கள் இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கிற அல்லது மறுபுறம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்கிற அல்லது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் இந்த நாளில் சீர்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் உள்ள பிரச்சனைகள், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பகைமைகள் மாற்றப்படணும், கசப்புகள் மாற்றப்படணும், வெறுப்புகள் மாற்றப்படணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத தன்மைகள் குடும்பங்களுக்கு மாற்றப்படணும். புருஷன் மனைவி இவர்களுக்குள்ள இடையில இருக்கிறதான அன்பு ஐக்கியம் இல்லாத நிலைமை, கீழ்ப்படியாத தன்மைகள் மாற்றப்படணும். இன்னைக்கு பார்க்கிறோம் அநேக குடும்பங்களுக்கு உள்ளாக மாமனார் மாமியார் மருமக்கள் என்கிற நிலைமையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒருவரை ஒரு நேசிக்கிற தன்மை அல்ல. மாமனார் அல்லது மாமியார் மருமக்களை நடத்த வேண்டிய விதத்தில் அவர்களை நடத்துவது இல்லை. அவர்களை எப்படி நடத்தணும் அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் செய்வதில்லை. பல இடங்களில் மருமக்கள் மாமியார் அல்லது மாமனார்மார்களை எப்படி நடத்தணும் அப்படி நடத்த வேண்டியதான அனுபவம், அப்படிப்பட்டதான தன்மைகள் குடும்பங்கள் இல்லாமல் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை குறித்து இந்த நாட்களில் தொடர்ச்சியாக கேள்விப்படுகிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் அன்பு ஐக்கியம் ஒரு மனம் இல்லை. அநேக குடும்பங்களில் மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. எப்படி அந்த குடும்பங்களில் தேவன் வாசம் பண்ண முடியும்? எப்படி அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி தேவன் அந்த குடும்பம் மறுபுறம் அடைந்த ஒரு குடும்பம் என்று சொல்ல முடியும்? இவைகளை நாம் அறிந்து செயல்படுத்த அதை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் நிர்பந்தமான ஒரு நிலைமையில சென்றுவிடும். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய ஸ்தானத்தில் அவன் இருந்து அவன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து அவள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து அவளுடைய கடமைகளை செய்ய வேண்டும். மாமனார் மாமியார் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். மருமக்கள் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களிலே சரியான ஒரு போக்கு வேத வசனத்தின்படி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமே கிடையாது. தேவனால் பிறந்த ஒரு குடும்பம் அல்ல. கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான ஒரு மோசமான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நாட்களில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம் உடன்படாதபடிக்கு கனிகளை கொடுக்கிறவர்களாக, உண்மையாய் தேவனால் பிறந்த குடும்பமாக, உண்மையாய் கனிகளை கொடுத்து தேவனுடைய குடும்பங்களாக சாட்சிகளாக நிலைத்து நிற்பதற்கு, தேவனுடைய வருகையிலே நாம் சென்று சேர்வதற்கு, தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய ஒரு ஆயத்தத்தோடு நம்முடைய குடும்பங்கள் இந்த நாளில் சீர்படட்டும். நாம் மறுபுறத்தின் அனுபவத்தை அந்த கனிகளை வெளிப்படுத்துவோம். அதன் நிமித்தமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அது இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போய்விடும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து இந்த நாளிலே கனியற்ற ஒரு அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியான குடும்பங்களாக நிலைத்து நிற்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நல்ல வேத வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே, மறுபுறப்படைந்ததான ஒரு அனுபவம் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதான அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில அது சரியாய் காணப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஜெபத்திலேயோ உபவாசத்திலேயோ ஆராதனையிலேயோ ஆண்டவரே நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு இந்த வேத வசனத்தின்படியாக நாங்கள் உண்மையாய் மற்றவர்களை உண்மையாய் நேசிக்கிறோமா, உண்மையான நிலைமையில மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்கிற காரியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களை சரி செய்து கொள்ள ஆண்டவர் ஒவ்வொரு
திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இந்த நாட்களிலே நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, மனம் திரும்பி இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வெறும் நாங்கள் வாசிப்பதை போல் ஆண்டவரே, புது சிருஷ்டி என்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் மறுபடியும் பாவத்தில் அவன் நிலைத்திருக்கிறவனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. புது சிருஷ்டியா இருக்கிறவன் அவன் நீதி செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. புது சிருஷ்டியா இருக்கிறவன் அவன் அன்புள்ளவனாக அன்பு கூறுகிறவனாய் இருப்பான் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. இந்த தன்மைகள் எல்லாமே மறுபுறம் அடைந்த எங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. இதன் மூலம் ஆண்டவரே எங்களுடைய கனிகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இதன் மூலம் உங்களுடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மறுபுறம் அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. குறிப்பாக இந்த ஆண்டவரே இக்கட்டான இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த நாளில் இந்த வியாதியினால் தாக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்களை சுகப்படுத்துவீராக. நீர் அற்புதங்களை செய்வீராக. யாராவது ஆண்டவரை மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த நாளிலே நீர் கிருபையாய் இறங்கி ஜனங்களுக்கு ஜீவனை சுகத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உள்ள வியாதி ஒருவரை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு பேருடைய பாதுகாப்பு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த கொள்ளை வியாதி நீங்கட்டும். எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சுவிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகர மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.